வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி செல் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் லைவ் ஸ்டாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது அது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்றதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நிறைய பேருக்கு அது பார்க்க கூட தெரியாமல் செல் பண்ணிவிட்டு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது இப்போ நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன ரேட்டுன்றத ரைட் சைட் கார்னரில் வந்து அந்த அமௌண்ட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்குது 61.85. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இந்த ரேட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ இந்த வேல்யூ வந்து க்ரீனில் இருக்கிறனால ஓரளவுக்கு எஸ்டர்டே விட இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வாங்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 51 மேலே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து அனலிசிஸ் பண்ணுறதுக்கு நான் மணி கண்ட்ரோல் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அந்த என்ன ஸ்டாக் நேமோ அந்த ஸ்டாக் நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ரிலையன்ஸ் இன்ஃப்ரான்றதை பார்த்தா 61.85 இருக்குது. கிராஃப் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ரைஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே பார்க்க முடியும். ஓரளவுக்கு நீங்கள் 5 டேஸ் கிராஃப் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு 5 டேஸில் வந்து எவ்வளோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இன்க்ரீஸில் தான் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி என்ன ரேட் இருக்குது, இப்போ என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் செல் பண்ணிடுங்க. இல்லை இன்னும் அப்படி விட்டால் இன்னும் நல்லா ரேஸ் ஆகிட்டே இருக்கும்னு மட்டும் நம்பாதீங்க. திடீர்னு எப்போ வேணாலும் ஸ்டாக் ரேட்டு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராஃபிட்டுக்கும் ரொம்பவும் ஆசைப்பட்டுறாதீங்க. ப்ராஃபிட் வேணும்னா ஓரளவுக்கு லிமிட்டட் மார்ஜின் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் 20 ருபீஸ்க்கு வாங்குகிறேன், இப்போ 60 ருபீஸ்க்கு நான் விற்கிறேன். நான் வாங்கும்போது வந்து நியர்லி வந்து ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த 100 ஸ்டாக்கே இப்போ நான் செல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 54 வீக்ஸில் வந்து எவ்வளோ லோவஸ்ட்டில் இருந்திருக்கு, எவ்வளோ ஹையஸ்ட்டில் இருந்திருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு மணி கண்ட்ரோலை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அனலிசிஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணுறாங்களா, இல்லை புது லான்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்க ஸ்டாக்கோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஒரு சின்ன பார்ட்டை வந்து செல் பண்ணுறாங்க, இல்லை வந்து ப்ராஃபிட் வந்து ஹியூஜ் ஸ்லெஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்பவே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நியூஸை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஸ்டாக்கோட அனலிசிஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேல்யூஸ்னால் நேற்றுக்கு இல்லாட்டினா லாஸ்ட் 5 டேஸில் வந்து அதோட வேல்யூ வந்து இறங்கும். அந்த மாதிரி இதோட பை வேல்யூ எவ்வளோ ரேஞ்சு போயிருக்கு, செல் வேல்யூ எவ்வளோ ரேஞ்சு போயிருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது கீழே வந்து கம்பேரிஷன் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் அனலிசிஸ் வந்து இந்த மணி கண்ட்ரோல் ஆப்பில் வந்து ரொம்பவே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம செல் பண்ண போகிறோம், 100 நான் கொடுத்துட்டு செல் ஆர்டர்ன்றது நல்லா இங்கே பார்த்துட்டு இங்கே பை செல்லுன்னு கீழே 2 ஆப்ஷன் காமிக்குதா, இதை வந்து நீங்கள் செல்லுன்னு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் 100ன்னு கொடுக்குறீங்க. ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் விற்க போகிறீங்களோ அந்த ப்ரைஸை நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போ நீங்கள் 70 ருபீஸ்னால் 17 போடணும். அப்படி இல்லாட்டினா மார்க்கெட் ப்ரைஸ்னால் இப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக வித்துடுன்னு சொல்லிட்டேன்னா அந்த ரேட் வரும்போது அதுவே வந்து செல் பண்ணிடும். ஸோ டிஸ்க்ளோஸ்ட் குவான்டிட்டியும் ஓரளவுக்கு சிமிலர் அதே ரேட்டு குவான்டிட்டியும் கொடுத்துருங்க. என்ன டைப்னு கேட்கும், இன்ட்ராடேவாக டெலிவரியான்ட்டு நான் டெலிவரி மோடே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸு, ரெகுலர் லாட், அது மாதிரி நிறையா இருக்குது. அது இப்போதைக்கு தேவையில்லை. ரெகுலர் லாட்லேயே கொடுத்துட்டு இந்த ஸ்டாக் வந்து நான் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்து ஆன் ஆகும்போது இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுன்றது ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்எஸ்சியில் செல் பண்ணுற ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அப்படின்ட்டு நான் செல் கொடுக்கும்போது யுவர் ஆர்டர் ஹேஸ் பீன் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு இண்டிகேஷன் வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக் வந்துட்டு இந்த கீழே ஆர்டர் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்டர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மை ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணவொடனே அதுலேருந்து போயிடாது, செல் பண்ண மாதிரி காமிக்காது. அது செல் பண்ணுறதுக்கு மினிமம் 1 டே அந்த மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் அந்த வேல்யூ ட்ரிகர் ஆகணும். இப்போ ஆர்டர் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டர் வந்து இன்ட்ராடேயில் வந்து இப்போ வந்து பெண்டிங்னு காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது, எப்போ வேணாலும் வந்து செல் பண்ணுறதுக்கு அந்த இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் டைம் அப்போ அந்த ஆர்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செல் ஆக ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ முதல்ல ஆர்டரில் நிற்கும், அதுக்கப்புறம் பொசிஷனில் போய் நிற்கும், அதுக்கப்புறம் ஹோல்டிங்கில் போய் நிற்கும். ஸோ இதோட கிராஃப் முதல்ல உங்களுக்கு புரியணும். ஸோ 5 பைசா பற்றி உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 5 பைசாக்கான ட்ரைனிங் செஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வந்து யூசேஜ் பண்ணணும், எப்படி லைவாக வந்து பை பண்ணி வச்சு செல் பண்ண வைக்கணுன்ற ட்ரைனிங் நாலேஜ் ஷேரிங் எல்லாமே கொடுப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎன் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.